எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நம்புறோம். நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாம் சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் ஹாப்பியா வந்து கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. நான் எங்களோட நண்பரும் ஒரு பெஸ்ட்டு. நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்னும் லஞ்ச் எல்லாமே கேக் எல்லாமே எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வரும். நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க. இந்த ஹாப்பியான மூமெண்ட்டில் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு அன்பாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒரு கிஃப்டாக கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்னோட பெரிய பையன் வந்து ஒரு பெங்களூரில் ஒர்க் பண்ணுறான். ஒர்க் பண்ணிகிட்டே வந்து ஒரு கேமிங் சேனல் வச்சுருக்கான், டோனோ ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆச்சு. கொஞ்சம் வேலைப்பளு காரணமாக நல்ல கொஞ்சம் வீடியோஸ் வந்து அவனால் கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் வந்து இப்போ ஒரு 956 சப்ஸ்கிரைபரில் வந்து பெண்டிங்கில் அப்படியே நிற்கிது. இந்த 1 year ஆச்சு அப்படின்னா அதில் பாதி பாவம் கொஞ்ச நாள் உடனே கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும் அவனுக்கு. ஏன்னா பாதி வந்து எடுத்துருவாங்க. அதனால சரி அவனுக்கு வந்து இது அவனுக்கு தெரியாது. நாங்கள் வந்து இவங்கள்ட்ட கேட்குறது ஒரு 44 சப்ஸ்கிரைபர் வந்து அவனுக்கு வந்து தேவைப்படுது. உங்களுக்கு மனம் இருந்து விருப்பம் இருந்தால் அவனோட சேனலை வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அது எங்களுக்கு வந்து ஒரு என் பையனுக்கு நான் அவனுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். ஒரு அம்மாவா சரி ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. டைம்ல பார்க்கறதுன்னு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனலுக்கு வந்து கொஞ்சம் வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோமா? இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்களது ஃபேமிலி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆமாம், இன்னைக்கு 5வது எபிசோடு வந்து வேற லெவல். எப்படி சொல்கிறது, அல்டிமேட்டு. பயங்கர சண்டை, செம்ம வேற லெவலாக இருந்துச்சு. ஆனால் அந்த காராவோட கோட்டையில் போட்ட அந்த பெரிய பாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத எத்தனை பேர் என்னாச்சு, எத்தனை பேருக்கு என்னாச்சு, அந்த ஊர் மக்களை ஃபுல்லாக மொத்தமாக, ஏன்னா ஒரே இடத்துல தான் எல்லாமே இருந்தாங்க. காலியாக என்னன்னு தெரில. காரை பார்த்துட்ருக்கேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஷேர் பண்ணிவிட்டு, புதுசாக பார்க்குறவங்க எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, விருப்பம் இருந்து டைம் இருந்தால் எங்கள் வீடியோவில் வரும் விளம்பரங்களை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அந்த ஆர்வம் குறையாமல் அந்த ஆர்வத்தோடு போய் பார்த்துடலாம். 6வது எபிசோடு. இப்போ வாங்க நம்ம 6வது எபிசோடுக்குள்ளே போகலாம். அல்ல, வாசம் தூக்குதான், கொஞ்சம் கூட மாறலை அப்படிங்கிறேன். ஆமாம், ஆனால் காசு இல்லையே. பழைய கடைக்கு வந்துட்டேன். ஒன்று என்னால் மறக்க முடியாது. ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுறாங்களா நாட்டாவை. பசியோடு இருக்கேன்றேன். அது யாரு இருக்கா வந்தாயா? எப்படிங்க கரெக்டா வந்துடுறேன். அவ எங்க போயிட்டான்னு தெரியல. அவ சர்ச்சரிக்கு போயிட்டா. ஐயா, அவனை விட்டுட்டு வந்து இங்கிட்டு திருக்கிட்டு இருக்கா. அவன் ஊட்டி விட சொல்லுவாள் ஒரு தடவை. போச்சு. ஐயோ, அதான் எங்கள் ஊருக்கு நடுவில் போட்டு விட்டேன், மக்களுக்கு நடுவில். பாவத்தை அவனோட அந்த ஹெட்டு இவங்கெல்லாம் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க. ஐயோ, ஊரே
ஐயே இல்லை அப்படி தடுத்துட்டானோ இல்லை ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரே வட்ட வட்டமாக புகையாக வருது. குளிக்கிறாரு தடுத்துட்டே நினைக்கிறேம்மா. எப்படி ஆமா மணலை வச்சு போய் தடுத்து போயிட்டியா ஆமா நம்மளை வந்து கவசம் மாதிரி காப்பாத்திட்டாரு அப்படின்னு. நீ சாவுதாண்டி உனக்கே இருந்ததுப்புறம் மொத்தமா காலி பண்ணிட்ட. காராவுக்கும் சாக்கரா குறைஞ்சிருச்சு ஏன்னா நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஆமா ஆனா அவனுக்கும் குறைஞ்சிச்சுல. இந்த போச்சு போச்சு. ஐயோ ஷூஷோ இந்த இன்ட்ரோ வேற அடிக்கடி போட்டு நம்மளை சுவாரஸ்யத்தை எடுத்து விட்றாங்க. ஆத்தி காராவை வேற வெடிக்க விட்டு விட்டுறானே. இவனுக்கு பவர் குறைஞ்சி போச்சு பாவம். எல்லாம் மொத்தத்தையும் வந்து அந்த மணல் அந்த சீல்டு பண்ணதுலேயே போயிடுச்சு. போச்சு போச்சு போச்சு. ஐயோ போச்சு போச்சு. ஐயோ காராக்கு எதாவது ஆயிப்போச்சா? ஐயோ அவங்க அம்மா காப்பாத்திருச்சு. ஒருத்தஞ்சரேன் அவரோட மணல் இதை வந்து அப்பெல்லாம் ஈஸியாக உடைக்க முடியாது அப்படின்னு. ஏதாவது பண்ணுங்கடா, ஒரு சப்போர்ட் பண்ணாம இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். அதத்தேன் அடிப்பறது கம்மி தான் அவனுக்கு. ஆனா டயர்ட் ஆயிட்டேன். அவன் டயர்டானதே இவனுக்கு வந்து நல்லதான். அவன் எப்படி சொல்றேன் பாருங்க. சாக்கரா யூஸ் பண்ண நானால அவ்வளோ கண்டென்ட் வர முடியாது. ஆமா அது ஐயோ ஓட்ட விழுகுதே. ஐயோ அதுக்குள்ள அப்ப போட்டதுல இப்ப வெளியில வருது. போச்சுடா அந்த கை. அந்த மணல் சவப்பட்டிகளை போட்டு அடைச்சி வச்சிருந்தேன்ல அது. அதை வச்சு குட்டி மாதிரி செஞ்சு வெளியில விடுறேன். அந்த அதுல இருந்து பொத்துக்கிட்டு வெளியில வருது. ஐயே நீ எப்படி காரா சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஷோ போச்சு வெடிச்சு செதறி. ஆமா பல முறை அப்படி கடவுளே வாழ்ந்துருக்காட்டா ட்ரைனிங்ல நினைச்சு சாப்பாட்டுல அது இருக்காதே அவனுக்கு வந்து எப்பவுமே வாங்கி கொடுக்குறது. அடுத்து அது வந்து பழைய நினைவு.
You've sure come a long way since the time you were just a kid trying to earn one of these. I'll say. I'm glad you noticed. Admit it, aren't you glad you gave me this headband? It looks pretty darn good on me, don't you அவன் think? கொடுத்த ஹெட்பேண்ட் தானே அது இனி நான் மாறணும். இவன் கொடுத்ததா இவன்தே சொல்லி பேசி எல்லாமே இது பண்ணி விடுவேன் அவனை. Be careful that you don't get a swelled head. He's grown so much since then. ரொம்ப பெருசாயிட்டேன். Wow! It's just like I remember. Ichiraku's the best in the world. அடே எங்கள் அப்பா சரிங்க Say that again. Except, there is one thing I'm not too happy about. Naruto, you come into my shop after all this time, and the first thing you do is tell me what's wrong with my cooking? Huh? No, it's not ஐயோ இப்படி சொல்லிவிட்டானே perfect as always. What is it? ராம் It's just, I was hoping the next time Yokoka-sensei treated me to ramen would be on the day when I finally became a Chunin. Naruto. Every single one of my classmates has made the leap up to Chunin. The only one who's still a Genin is அவன் என்ன சொல்கிறேன் எல்லாருமே மாறிட்டாங்க நான் இன்னும் வந்து கெடினாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லல கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சூனி நான் மட்டும் வெளினாவே இருக்காங்க. அது கொடுத்தான் பாரு இதாக இருந்தாலும் என்ன அவனுக்கு மாஸ்டர் ஜடாயா வந்து But even that hasn't been a walk in the park. கொடுத்தான் Visage is out of control. His training's so intense it messed up the headband you gave me. And all my clothes got totally ruined too. That's why I had to go get this new outfit made for me. And a replacement cloth for my headband. அவன் அந்த The training was very intense at times. ஆமாம் But it made you strong, didn't it? You should be proud of yourself. கலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்கல்ல Definitely gotten another step closer to becoming Hokage. Somebody sounds confident these days. Sure. And speaking of which, I heard Gaara already became Kazekage of the Sand Village. Oh. Well, Gaara's sort of எல்லாமே அந்த இதில் அவனும் காசுக்கே ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி special, but that's not it. Just because you're special doesn't make you Kazekage. I know what I'm talking about here. That guy. இருக்கா சொல்கிறேன் உன்னால் முடியாதுன்னு இது Time pushing himself. Proving himself to அவன் ரொம்ப கடினமாக இது நடுத்தவங்க தெரியுங்களா காரா பற்றி எல்லாமே அதனால அவன் காசுக்காக ஆயிட்டு. என்னாச்சுன்னு தெரியலையே பூரா ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்காங்க போச்சு அந்த உடஞ்சிச்சு எங்கள் மணல் முட்டை அந்த மணல் கூண்டு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்ருக்காங்க போச்சுடா ஐயோ எந்த உதவியும் பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் மேலே இருந்து சண்டை போடுறாங்க எங்கள் காராவுக்கு எதுவும் ஆயிருமோ Lady Tsunade, tell me, have you decided on a first mission for Team Kakashi? இவங்க பேசிகிட்டு இருக்காங்க Naruto and Sakura did nothing but train for the last 2.5 years. ஆமாம் இவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு Almost time. Ooh, how about this one here? A Land of Rice Paddies escort run. A nice, tricky B-rank mission. But milady, Naruto hasn't been on a real mission in a pretty long time. அது சொன்னால் நட்டு வந்து கொஞ்ச நாளாக எந்த இதுலேயுமே இல்லை Here, like this one. இது எடுத்து கொடுக்குறா A dog walking job? That's only a D rank. Sakura's a Chunin now, and I'm sure Naruto's stronger. I can't send him to walk someone's mutt. It's just, don't forget about the nine-tailed fox. If we send him out of the village too soon, couldn't it? Yes, but that's why I teamed them up with Kakashi. I know, but I just worry that... Fine, give him this one then. That's my final offer. Escorting a gold convoy. A C-rank mission? If I know Naruto, he won't like that one at all. He'll say it's way too ஆட பாவியில் இப்படி பண்ணி விட்டாங்களே நருட்டோக்கு முட்டை கீழே ஐயோ ஐயோ தும்முன முட்டை கீழே இருந்துச்சா அதத்தேன் sorry about that, old man. அதுக்கும் சொல்கிறேன் பரவாயில்ல உடஞ்சிச்சு ஆ அந்த சகுனம் இங்கே எப்படி இங்கே உடையிறது இங்கே உனக்கு வந்து இதாகுது கீழே வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க He broke Gaara's ultimate defense. How on earth did he do that? இவன் புலம்புறேன் கடந்து
காங்குரோ. அது யாரா கடைசி ஐயோ சாக்ரா இல்லாதனால கீழே விழுகுது. போச்சு. இவன் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறானே. என்ன இவ்வளோ இது பண்ணி இவனை எதுவுமே பண்ண முடியலையே. ஒரு கையும் போச்சு. ஐயோ 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 காராவே காணாமே. இல்லை இல்லை பண்ணதை நினச்சி பார்க்குறேன். ஐயோ காரால இருந்த அந்த பாதுகாப்பு பூராமே மறைஞ்சிருச்சே. ஐயோ மறுபடியும் போறானே பக்கத்துல. அது பவரே இல்லையே. ஏதோ பயப்படுறேன் பார்த்து. பயந்து மேலே போறேன். மான்ஸ்டரா மாறுறேன். இல்லையே என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையே. ஆமாம் ஆமாம் அதை உருவுறேன் எல்லாம் நசுங்கிடுவாங்கன்ட்டு. அவனோட கொஞ்சம் நெஞ்ச பவர் இருக்கிறத வச்சு அந்த மணல் திட்டப்புறம் உருவி எடுக்கிறேன். இந்த விளக்குறேன் பாருங்க. இல்லைன்னா பூரா பேர் நசுங்கிடுவாங்க. இல்லை ஆமாம் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்றாங்க. போடுங்கடா மொத்தமா தாக்குங்கடா வச்சு. அதத்தையும் தப்புறேன் போலேங்க. இது பயங்கரமான கில்லாடியில இருக்கேன். வேஸ்ட்டுட்டானே. போச்சு உங்க தாக்குதல்லாம் வீணிட்டேன். அந்த இப்பதான் கொஞ்சம் முழிக்கிறேன். போடு போடுறா போடுறா எப்படியாவது இவனை கொளுத்தி விடுங்கடா. அவன் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல. ஆமாம் வந்துட்டானோ இல்லை வரல. இவன் டென்ஷன் ஆகிட்டேன். போச்சு காரா. ஐயோ போச்சு. இல்லையே சாகரா குறைஞ்சி போச்சேடா. அதற்கு அங்கேயே இருக்க சொல்கிறாங்க இவங்க பூரா. அங்கேயே இருங்க அப்படின்னு. ஒன்றும் முடியலையே நெருங்க முடியலையே அவனுக்கு. அதற்கு இந்தா மேலே கொஞ்ச நேரம் இருங்க அப்படிங்கிறாங்க. அதத்தையும் அவ்வளோ திறமையா நல்லா இருக்காங்க அக்காசிக்கு. எல்லாம் கீழே கொட்டிடுச்சு மணல் ஃபுல்லாக. சக்ஸஸாக அந்த மணலை ஃபுல்லாக நகர்த்திட்டு போயிருக்கேன்ல. ஆனால் அவ்வளோதான் டயர்டாயிட்டேன். அந்த இருந்து இந்த சிரிக்கிறேன் பாருங்க. அவனை தூக்கிட்டு போயிட்டேன்னு என்ன பண்ணுறது? அதைத்தான் அவன் கடத்திட்டு போகிறதே வந்திருக்கேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. இல்லை நைட் வாக் ஒரு ஃபீல் ஆகுது. இவன் கேட்குறேன்
நீனும் சாக்குறாங்க வந்து கக்காசிக்கிட்ட வந்து இது கூட்டணியில் இது பண்ணிட்டு Not so fast. You பார்ட்னராக இது பண்ண போறீங்களாம்ல அப்படின்னு எல்லாம் சேர்ந்து. know that for sure unless we go head to head. Yeah, right. Well, anyway, tomorrow morning you'll be back as a member of Team Kakashi. I wish you luck. எப்படினாலும் நாளையிலேருந்து கக்காசியோட இது தானே இவங்க 3 பேர் அணி. There's no way I'm gonna let Gaara outdo me. ஏன் போச்சு சாக்குறா வர Hurry, save the Kazekage! ஐயோ மறுபடியும் வர்றான்டா. போச்சுடா இதான் சான்ஸ் அவன் பிடிக்கிறதுக்காண்டி வர்றேன். காங்கிரவுக்கு என்ன ஒன்றும் பவர் இல்லையா? இந்த கொல்லக்கூடாதான், கொல்லாமல் பிடிச்சிட்டு போகணும். காங்கிரவு காரா வந்து கொல்லாமல் அவங்க வந்து பிடிச்சிட்டு போகணும். அந்த வர்றேன் பாருங்க. ஐயோ பிடிச்சிட்டேன் ஆத்தி பிடிச்சிட்டு போயிட்டானே. ஐயோ சம்பவத்தை பண்ணிட்டான்டா. முதல் இதை பிடிச்சிட்டான்டா. ஐயோ ஒரே ஆள் வந்து அப்படியே அசால்ட்டாக பிடிச்சிட்டானே காராவை. முடிஞ்சு. என்னடா நடக்குது? ஐயோ அப்போ காரோட பவர் இப்படி போச்சு. எவ்வளோ தூரம் இருந்தோம். காங்கிரவுக்குலாம் ஒன்றும் பவர் இல்லையா? அவங்க மேலே இருந்து தாக்குறான். இவன் கீழே இருந்து தானே தாக்க முடியும். இவங்க காங்கிரம் பவர்ஃபுல் தான். முடிஞ்சு போச்சு. ஐயோ இந்த சிப்பிட்டன் வந்து 6வது எபிசோட். ஐயோ வேற லெவலாக இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. காராவை வேற இப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன நடக்க போதோ தெரியல. அவன் அன்னைக்கு மீட்டிங் போட்டாங்கல்ல, அதில் என்ன சொன்னாங்க, நமக்கு டார்கெட் வந்து 9 டைலில் 1 டைல் தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதனால தான் இவனை ஃபஸ்ட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏதோ பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வாங்க அடுத்து 7வது எபிசோடில் பார்க்கலாம்.